ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கத்தியா அந்த கத்தி வச்சு செஞ்ச மாதிரியான ஒரு சேர். வேலூர் கோட்டையில் ரெஸ்லிங் நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. பண்டைய கால கருவி கத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் இந்த வகையான கத்தி கோடாரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். ஃப்ளார் கன்று பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது. பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். நாம் வந்து பார்த்தோன்னா மியூசியம் கிட்டே வந்துட்டேங்க. ஸோ தெரியுதுங்களா பின்னாடி இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். நான் ஃப்ரெண்ட்லேருந்து காட்டுற பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகம் அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி மாதிரி வச்சுருக்காங்க. சென்டராக வந்து பார்த்திங்களா அந்த ஒரு சிம்பிள் மாதிரி என்னமோ இருக்குது. ஓகே, இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டோம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா ஒரு கொடி ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போட்டு இருக்கு பாருங்கள், வே டு டிக்கெட் கவுண்டர்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் நம்ம போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அதோ இருக்குது, இங்கே தான் நம்ம வாங்கிட்டு உள்ளே போவோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க 10 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு. அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்குது. அந்த சேர்லலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ எந்த சைடு என்ட்ரி? அந்த சைடு தாங்க என்ட்ரி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் சொல்லிட்டு என்னமோ தொங்க விட்டுருக்காங்க. ஒரு பழைய மாடல் காரு பார்த்திங்களா, ரொம்பவுமே பழைய மாடல் காரு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகணுமா. ஸோ இந்த சைடு போயிட்டு தான் சுற்றிட்டு வரணும் போல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்களா ரொம்ப பழைய மாடல் சைக்கிள். இந்த மாடல் சைக்கிளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா படத்தில் தான் பார்த்துருப்போம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நேரடியாக கூட பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம நார்மல் கம்பி வச்ச சைக்கிளில் துப்பாக்கி பார்த்தீங்களா வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் புல்லட்டு தான். இங்கே பார்த்திங்கன்னா சிவகங்கைன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அந்த இடத்துல ஓட்டின பைக்காக இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா கைஸ் பீச் வண்டி, மரைன் போலீஸ் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது. கோஸ்டல் செக்யூரிட்டி கார்டு, ஸோ அவங்க யூஸ் பண்ண ஒரு வண்டியும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரு ஸ்டாட்யூ மாதிரி இருக்குது. கார் பார்த்திங்களா வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அதுக்கு பின்னாடி பார்த்திங்களா ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த சைடு தான் நினைக்கிறேன் என்ட்ரி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த ஒரு இடத்துல 1965 ஆன்டி இந்திக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்கும்போது எடுத்த ஃபோட்டோ நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த ஒரு சிலை வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ரொம்பவுமே பழைய சிலை. அங்கங்கே கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ். ஓகே, அவங்களோட வளர்ச்சியை சொல்கிற மாதிரியான ஒரு சார்ட்டுன்னு கூட சொல்லலாம். பக்கத்தில் வந்து பார்த்திங்களா நம்ம அந்த ஸ்டாம்பா போஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் தான் பார்க்க முடியுது. இந்த ஒரு இடத்துல அதே மாதிரி தாங்க. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம அந்த போஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் அது. டைப்ரைட்டர் பார்த்தீங்களா, அந்த காலத்து டைப்ரைட்டர் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வரணுமா, இந்த சைடு வழியாக வெளியே வரணும். வெளியே வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்களா ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளேயே நம்ம போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் கைஸ், அந்த காலத்து பேப்பர் வந்து பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே பெருசாக இருக்குது கைஸ். நம்ம அந்த சார்ட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்டு சைஸில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேப்பர்ஸ். நம்ம அப்படியே இந்த வழியாக போவோம். இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைஸ் மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள்லாம் வந்து பார்த்திங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டம்மி தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க காட்சிக்கு. அந்த வெடிபொருளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெடி விபத்து அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ, கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் அந்த அப்போ எடுத்த ஃபோட்டோ. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அதில் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வேறு எதெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு பாம்ஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கைஸ் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாம் ஸ்குவாடா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடம் தான் நினைக்கிறேன். இன்னொரு பாருங்கள், ஒரு பொம்மை ஒன்று இருக்குது, குழந்த பொம்மை, பேட்ரிக்குள்ளே புக்கு. இந்த பேட்ரி வச்சு நல்லா சின்ன வயசில் விளையாடி இருக்கேன் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கருக்குள்ளே பேட்ரி. ஓ, இது எல்லாமே பாமா? நான் கூட வேறு என்னமோ நினச்சிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, புக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாம்புன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் சூட்கேஸில் வெடிகுண்டு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ கப்பில் வெடிகுண்டு இப்படி இருக்குது. பாக்ஸில் வெடிகுண்டு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. சுவிட்ச் பாக்ஸ் கைஸ், அது சுவிட்ச் பாக்ஸ்லேயே இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. நம்ம அந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், வயிறு பின்னாடி. அந்த ஃபோன் எடுத்தோடனே பக்கத்தில் இருக்கிற வெடிக்கிற மாதிரி துப்பாக்கி எரிகுண்டுன்னு போட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெருசாக இருக்குது. பக்கத்தில் வந்து பாருங்கள் நம்ம கையில் வச்சு வெயிட் தூக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம், வெடிமருந்து கண்டுபிடிக்கும் கருவி.
ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வெடிபொருட்கள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள், நாட்டு வெடிகுண்டுகள். நாட்டு வெடிகுண்டு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க guys, இப்படி தான் இருக்கும். சூட்டு வந்து பார்த்திங்கன்னா பாம்ப் ஸ்குவாடில் யூஸ் பண்ணக்கூடிய சூட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசாக இருக்குது. இதை போட்டுட்டு எப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு தெரியல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹிஸ்ட்ரி டிவியில் பார்த்துருக்கேன். இதை வச்சு இவங்க பாம் கண்டுபிடிப்பாங்க. ஹிஸ்ட்ரி டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய காலத்து பொருட்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணி விற்பாங்க. ஓகே, அதெல்லாம் தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல வந்து பாருங்கள், டிடெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில திங்ஸ்லாம் தான் இதெல்லாம். ஸோ டிடெக்டிவ் சம்மந்தப்பட்ட க்யூரியாசிட்டி இருக்கிறவங்க வந்து பொறுமையாக உட்காந்து பாருங்கள் இதெல்லாம். ஓகே, நம்ம அப்படியே அந்த சைடு போவோம். கவுண்டர் ஃபிட் கரன்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் அச்சடிப்பாங்கள்ல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நோட்டு. ஓகே, இது பாருங்கள். ஓகே, ஃபேக் நோட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிஷின் போல். இந்த காலத்தில் நோட்டு தயாரிக்கிற மிஷின் பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடியது தான் நினைக்கிறேன். கட் பண்ணுவாங்கள்ல, இந்த சைடில் வச்சு பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய காலத்து காயின்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது இங்கே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேக் சைடு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் நம்ம வந்திருக்கணும், ஆனால் நம்ம சுற்றி வேறு சைடு வந்துட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டா, ஆமாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, பழைய காலத்து கல்வெட்டு. போர் வீரர்கள் நினைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிலைகள் தான் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான சிலைகள், நிறைய சிலைகள் இருக்குது. நீண்ட வாளுடன் கம்பீரமாக தோற்றமளிக்கும் போர் வீரனும் நாட்டு துப்பாக்கிகளும், அந்த மாதிரியான ஒரு சிலை. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு சிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புலித்தோல்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம அந்த ட்ரம்ஸு அதெல்லாம் வாசிப்பாங்கள்ல ஒரு சில ஃபங்க்ஷன் அப்போ, அதுக்கேற்ற ஒரு உபகரணங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு இடம் தான் சொல்லணும். போலீஸ் பேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், பின்னாடி வந்து ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அந்த காலத்தில் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. வில்லு விடுற மாதிரி சிலை பார்த்திங்களா, அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் செஞ்சு வச்ச சிலை இதெல்லாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான 14ஆம் நூற்றாண்டில் செஞ்சு வச்ச ஒரு சிலைன்னு தான் சொல்லணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வால் இருக்க பாருங்கள், அவங்க பயன்படுத்தின வால், கத்தி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான இங்கே கோடாரிகள், கத்தி, அந்த காலத்து பண்டைய கால ஆயுதங்கள் பார்த்திங்களா, பார்க்க பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இன்னும் சூப்பராக இருக்குது கைஸ், கிரவுண்ட் ஃப்ளோரோட. இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கன் சம்மந்தப்பட்டது தான். டியர் கேஸ் கன், ஆன்டிரியோட் கன், டியர் கேஸ் கன், மல்டி ஷெல் லான்ச்சர். ஸோ அதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புகைக்குண்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீசும். இங்கே பாருங்கள் ஸ்னைப்பர்ஸா, மிலிட்ரி ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், கிரனேடு லான்ச்சர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கன்று தான். இந்த இடத்துல பாருங்கள் பிஸ்டல் இருக்குது பாருங்கள், ரிவால்வர் மாடலில் இருக்குது. 9mm பிஸ்டல் ஆட்டோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ஜியில் பார்த்தது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ளார் கன்று பார்த்தீங்களா, கோல்டு கலரில் இருக்குது. பப்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் அதில் போடக்கூடிய அந்த கன்ஸில் போடக்கூடிய குண்டுகள் தான் இங்கே இருக்குது. போலீஸ் லூட்டினன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கா, ஆமாம் ஸ்மோக்கு சம்மந்தப்பட்டது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் இருக்குது. ஓகே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த புல்லட் டீட்டெயில்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ளார் புல்லட் 13. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லட்டை பற்றின ஒரு டீட்டெயில் இருக்குது, ஃபுல் டீட்டெயில். ஸ்மோக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பொறுமையாக பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்ஸு தான் இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஸு தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸு தான். மியூசியமில் நம்ம எப்பவுமே பார்ப்பாரு தானே, ரைஃபிள் கன்ஸ் கைஸ். இங்கே பாருங்கள் ஸ்னைப்பர், பெரிய ஸ்னைப்பர் இங்கே ஒன்று இருக்கா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஸ்னைப்பர், இதுக்குள்ளே ஒரு ஸ்னைப்பர் இருக்குது பாருங்கள். ஸ்னைப்பர் இது என்னது இது தெரியல கைஸ், நிறைய குண்டு வரும்னு நினைக்கிறேன் இதில் இருந்து. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்னைப்பர்னு சொல்லலாம். ஸ்னைப்பராக இல்லை நார்மல் கன்னான்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எலும்பு ஓடு பார்க்க முடியும் பாருங்கள். அது கொம்பே பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்குள்ளே நம்ம வருவோம். இங்கே பார்த்தீங்களா போலீஸ் காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு.
இதுக்குள்ளே இல்லை, சாதாரண ஒரு இது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஓகே, கன்ஸு, துப்பாக்கி இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய குண்டு. இந்த குண்டெல்லாம் போட்டால் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம தான் இருக்க மாட்டோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு லான்ச்சர் தான். 57 மில்லிமீட்டர் மோட்டர் அந்த ஒரு குண்டு இருக்குது. சிவிலியன்ஸ் கன், சிவிலியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ், அந்த வகை கன்ஸ் தான் இதெல்லாம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கேமரா அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் சொல்லணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கேமரா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விரல் ரேகை அறிவியல், கைரேகை வச்சு கண்டுபிடிப்பாங்கள்ல. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் கால் பாதம், ஃபுட் பிரிண்ட் எப்படி எடுப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கை, பாம் பிரிண்ட். ஓகே, அந்த ஒரு சிலை இருக்குது. இது பாருங்கள் கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ. லைட்டு வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குது, ஒரு குண்டு பல்பு ஒரு இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் கேமரா பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. சின்னது, அதோட பெருசு, அதோட பெருசு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம இந்தியன் படத்தில் கையில் பிடிச்சின்னு ஓடுவார், அந்த மாதிரியான கேமரா மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேமரா தான். காவல் புகைப்பட கருவிகள், காவலர்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேமராக்கள் தான் இந்த ஒரு இடத்துல இருக்குது. நம்ம அப்படியே இந்த சைடு போவோம். எக்ஸிட் என்ன மூடிட்டு இருக்குது. ஓகே, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ரெஸ்லிங் பாருங்கள், வேலூர் கோட்டையில் ரெஸ்லிங் நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அவங்கெல்லாம் வேலூர் கோட்டையில் இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்போர்ட்ஸ் இன்சைட் த ஃபோர்ட் வேலூர், மொபைல் கோர்ட், ஸ்போர்ட்ஸ் மீட் வேலூர் கோர்ட், மரீன் போலீஸ் பேட்ரோல். இங்கே பாருங்கள் பண்டைய கால கருவி கத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் இந்த வகையான கத்தி கோடாரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான வில்லம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை மலைவாழ் மக்கள் அவங்க வேணால் வச்சுருக்கலாம் இந்த மாதிரியான வில் அம்புகள் எல்லாம். இதெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம அதை வாயில் வச்சு ஊதுவோம்ல, அந்த முனையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷம்லாம் தடவை இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு அம்பு தான் சொல்லணும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கத்திகள். இந்த ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த ஒரு சேரில் உட்காந்து எடுக்கிறதுக்கு தான் காசு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆமாம் அந்த கத்தி வச்சு செஞ்ச மாதிரியான ஒரு சேர். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போலீஸ் மியூசியம் ஃபுல்லாகவே நான் காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு, கீழே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு லெவலாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய புது விஷயங்கள்லாம் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதிரியான பேர் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.